உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட இந்த ஒரு தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சவுத் கொரியாவே கதிகலங்க வச்ச ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி சொல்றோம், கொஞ்சம் கேளுங்க. ஏப்ரல் 15, 2014 இன்சியான் சொல்ற ஒரு சிட்டில இருந்து ஜீஜோ என்ற ஒரு தீவுக்கு சிவில் ஃபெரார் என்ற ஒரு கப்பல் போகுது. இந்த ஒரு கப்பல் பொதுவாவே மக்களையும் சரக்கு பெட்டிகளையும் ஏத்தின்னு போற ஒரு கப்பலாம். இதே போலதான் அந்த கப்பலும் ஏப்ரல் 15 3000 டன் எடை உள்ள கார்கோ பொருளையும் 476 பேசஞ்சர்ஸையும் ஏத்தின்னு போகுது. இந்த பேசஞ்சர்ஸ்ல 325 பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்டா, அதுல 14 பேர் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஜீஜோ ஒரு டூரிஸ்ட் பார்ட் என்பதால ஸ்கூல்ல எல்லாம் முடிவு பண்ணி இந்த ஒரு டூரை அரேஞ்ச் பண்றாங்க. பசங்களும் ஜாலியா டைட்டானிக் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியா போட்டோ எடுத்துன்னு சிரிச்சுன்னு விளையாடின்னு ஜாலியா போறாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அப்ப தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு. அந்த கப்பல்ல இருந்த இன்னும் ஒரு சில பசங்க இந்த கப்பல் டைட்டானிக் மாதிரி இருக்கிறதால டைட்டானிக் பத்தி கூகுள்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. டைட்டானிக் முழுகுந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15. இவங்க இன்னைக்கு கப்பல்ல போற நாளும் ஏப்ரல் 15 தான். அடுத்த நாள் கரெக்டா காலையில 8:48 ஆகுது. யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் இப்பதான் நடக்க போகுது. இந்த ஒரு கப்பல் மெதுவா சாய ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்பவுமே பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கேப்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே பயந்து போயிறாரு. உடனே கேப்டன் என்ன பண்றாருன்னா ஓடி போய் ஒரு மைக்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். கேப்டன் என்ன சொல்றாருன்னா கப்பல் இப்ப மெதுவா சாஞ்சிட்டு இருக்கு, என்னன்னு எங்களுக்கே ஒன்னும் புரியல. சோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே அசையாம அப்படியே உங்க இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் என்ன சொல்றானா இதே மாதிரி தான் கப்பல் சாயும் போது கேப்டன் ஒரு இடத்துல நிக்க சொன்னாரு. அப்படி நின்னவங்க எல்லாமே செத்துட்டாங்க, அங்க இருந்து ஓடி போனவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்கன்னு சொல்றான். பெரியவங்க சொல்றது கேக்குறாங்க, மீதி பாதி பேர் கேப்டன் சொல்றத கேக்குறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்ப டைம் எக்ஸாக்ட்டா 8:53, அதாவது கப்பல் சாஞ்சி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுது. அந்த கப்பல்ல இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் உடனே அவங்க போன் எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி கப்பல் சாய போகுது எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப பேசஞ்சர்ஸ்லாம் உடனே வெயிட் பண்ணிட்டு எப்ப ரெஸ்கியூ டீம் வரும் நம்ம போலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே மரண பயத்துல இருக்காங்க. அப்பதான் இந்த ஒரு நியூஸை சவுத் கொரியால இருக்கிற எல்லா டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் பண்றாங்க லைவாவே. அடுத்த 13 நிமிஷத்துல ரெஸ்கியூ டீம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கரெக்டா 9:26 ஆகுது. அதாவது கப்பல் சாய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் மொத்த ரெஸ்கியூ டீமுமே கப்பலை சுத்தி வராங்க, அதாவது போட்ஸ் ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு. இப்பதான் முக்கியமான விஷயம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரெஸ்கியூ போட் கப்பலோட ஓரத்துல போய் நிக்குது. கப்பல்ல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த ரெஸ்கியூ போட்ல ஏறாரு. அப்பதான் தெரியுது அந்த ஏற நபர் இந்த கப்பலோட கேப்டன் சொல்லிட்டு. அப்புறம் ஒரு போட் வருது. அந்த போட்ல 14 பேர் ஏறாங்க. அந்த 14 பேர் யாருன்னு பார்த்தா கப்பல்ல கேப்டன் கூட வேலை செய்யற அந்த 14 மெம்பர்ஸ். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே அந்த கப்பல்ல நடந்த ஒரு லைவ் ஃபுட்டேஜஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரெஸ்கியூ டீம் ஒரு 120 பேருக்கு மேல காப்பாத்திடுறாங்க. ஆனா உள்ள இருக்கிற மீதி பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கேப்டன் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியா அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பசங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் ரொம்பவுமே சோகமான விஷயம் நடக்குது. இந்த ஒரு கப்பல் 98% கடல்ல மூழ்கிடுச்சு. சுத்தி இருந்த லைஃப் போட்ஸ், மேல இருந்த ஏரோப்ளேன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே பார்த்து சைலண்டா ஆயிட்டாங்க. ஏன்னா பக்கத்துல இருந்தும் நம்மளால இவங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10:25 இந்த கப்பல் ஃபுல்லாமே மூழ்கிட்டு கிட்டத்தட்ட 305 பேர் இறந்தும் போறாங்க. இந்த ஒரு விஷயம் சவுத் கொரியாவை ஃபுல்லா பரவி சவுத் கொரியாவே மோசமான இன்சிடென்ட்டா இந்த நிகழ்வு நடக்குது. சொல்லுங்க மக்களே, இந்த ஒரு தப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.